இப்போ போயிட்டு இருக்க இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால நீங்க பை த டிப் பண்றதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்க. எஸ்பெஷலா ஸ்மால் அண்ட் மிட் கேப் உடைய ஃபாலோ பார்த்துட்டு அதுல பை த டிப் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிப்பீங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ். டியூரிங் கிரைசிஸ் டைம்ஸ்ல ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் மட்டும் ஏன் இவ்வளவு டிராஸ்டிக்கா ஃபாலோ ஆகுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். த மெயின் ரீசன் இஸ் மார்ஜின் நெட் அண்ட் அதனால ப்ராஃபிட்ஸ் வந்து ட்ரை அப் ஆகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட் எடுத்துக்கலாம். crude oil பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்ட்ரா மணியை அவங்களுடைய ப்ராடக்ட்ல ஈஸியா அவங்க ஆட் அப் பண்ணி அதை கஸ்டமர் கிட்ட அவங்களால செல் பண்ண முடியும். இதுதான் பிரைஸ் பவரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதை அவங்களால எப்படி பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி அண்ட் பிராண்ட் ட்ரஸ்ட். அதாவது இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க இத்தனை வருஷமா மார்க்கெட்ல இருக்கிறதால அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அது மூலமா நிறையவே ட்ரஸ்ட் அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பீப்புள் இந்த ப்ராடக்டோடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி இருந்தாலுமே அதை பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் அந்த இமேஜ். அதனால பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால பிசினஸ் பெருசா அதுல டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. வேறஸ் இந்த ஒரு விஷயத்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பால பண்ணவே முடியாது. வை இட்ஸ் பிகாஸ் தே ஆர் நியூ அண்ட் லெஸ் ஃபெமிலியர். இதையும் மீறி அவங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பீப்புள் சிம்பிளா ஆல்டர்னேட்டிவ் தேடி போவாங்க. ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டோம் அப்படின்னு சொன்னா பெட்டரான ப்ராடக்டே கிடைக்கும் அப்படின்னும் போது நம்ம ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆவாங்க. ஸோ கஸ்டமரை ரிட்டைன் பண்றதுக்கு இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் வேற வழி இல்லாம அந்த எக்ஸ்ட்ரா மணியை அவங்க தான் பேர் பண்ணி ஆகணும். ஸோ தட் அவங்களுடைய மார்ஜின் ஹிட் ஆகும், ஹென்ஸ் ப்ராஃபிட் டிராப் ஆகும். இது தெரிஞ்சனாலதான் பிக் இன்வெஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இருந்து குயிக்கா எக்ஸிட் ஆவாங்க. அண்ட் இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஜென்ரலாவே ரொம்ப ஹை வாலடைலா இருக்கும். அதாவது ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலுமே இது ரொம்ப வாலடைலா மேல மூவ் ஆகும். ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தாலுமே ரொம்ப வாலடைலா கீழே ஃபால் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இன்னும் ஒரு பயங்கரமான ட்ராப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட் நியூஸ் பெருசா வந்தது அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா லோவர் சர்க்யூட் ஹிட் ஆயிட்டே இருக்கும். வை? இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லிக்விடிட்டி கிரன்ச். அதாவது நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஒரே டைம்ல செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பெருசா பையர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது பைக் சைட்ல பெருசா எந்த ஒரு வால்யூம் இருக்காது. ஈவன் தோ ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தாலுமே அவங்களாலுமே பெருசா இந்த ஃபாலை ஸ்டாப் பண்ண முடியாது. வை? இட்ஸ் பிகாஸ் பேனிக் டைம்ல மெஜாரிட்டியான இன்வெஸ்டர்ஸ் either சிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆர் எல்ஸ் வித்ட்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹென்ஸ் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாலையுமே பெருசா அந்த ஃபாலை ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் யாருமே பையிங் சைட்ல இல்லாததால அந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதுக்காக பிரைஸை லோவர் பண்ணி செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது அவங்க எப்படியாவது எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றது அவங்களோட ஒரே ஏமா இருக்கும். ஹென்ஸ் த ஃபால் வந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் சிவியரா இருக்கும் அண்ட் டபுளா இருக்கும் கம்பேர் டு லார்ஜ் கேப். பை த டிப் பண்றதுல இருக்க இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்டாக்கோடைய பிரைஸ் ஆஸ் பர் த வேல்யூவேஷன் 100 rupees வச்சுக்கோங்க. பட் டியூ டு ஓவர் வேல்யூவேஷன் இப்போ அந்த சேம் ஸ்டாக்கோடைய பிரைஸ் 500 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஹை பேனிக் அண்ட் டென்ஷன் டைம்ஸ்ல பிக் இன்வெஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஓவர் வேல்யூடான ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் தான் செல் பண்ணுவாங்க. லைக் கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இப்போ ஒரு நார்மல் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கோடைய பிரைஸ் ஃபாலோ பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 500ல இருந்து 400 rupeesக்கு ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ தட் ஹி ஆர் ஷி இப்போ இந்த டைம்ல இதை நம்ம அக்யூமுலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா லைக் இப்போ இருக்க இந்த 400 rupees அப்படின்ற இந்த வேல்யூல இதை நம்ம அக்யூமுலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல இது அகைன் 500க்கு போகும் அப்படின்ற அந்த ஹோப்ல அக்யூமுலேட் பண்ணுவாங்க. பட் த ஃபேக்ட் இஸ் இட் வில் ஃபால் ஈவன் மோர் பிகாஸ் ஆஃப் வேல்யூவேஷன். அண்ட் அது ஃபியூச்சர்ல 500 rupees ரீச் ஆகிறதுக்கான டைம் ரொம்ப எடுக்கும். சம்டைம்ஸ் அது ரீச் ஆகாமே போகலாம் டியூ டு அதர் ஃபேக்டர்ஸ். மெயின்லி டெட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. எக்ஸாம்பிளுக்கு விஐ. சோ அந்த 400 rupeesல வாங்கின அந்த நார்மல் இன்வெஸ்டர்ஸோட மணி இப்ப அந்த ஸ்டாக்குள்ளேயே மாட்டிக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாதிரியான கிரைசிஸ் ஆர் பேனிக் சிச்சுவேஷன்ல நியூஸ் அண்ட் மீடியாவோட ஹெட்லைன்ஸ் எல்லாமே இன்னும் மக்களை பேனிக் தான் ஆகும். பிகாஸ் அந்த நியூஸோட ஹெட்லைன்ஸ் எல்லாமே அப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எஃப்ஐஐ இத்தனை கோடிக்கு வந்துட்டு செல் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஐ இந்தியன் மார்க்கெட்ல இருந்து இத்தனை கோடிக்கு செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிட்டாங்க. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பார்ஷலா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அண்ட் பேலன்ஸ் ஃபண்ட்ஸை அதர் செக்டார்ஸ்க்கு ரொட்டேட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் அந்த சிச்சுவேஷன்ல எந்த செக்டாருக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ் செக்டார்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அவங்க இந்த செக்டார்ஸ் அதாவது டிஃபென்ஸ் செக்டார்ஸ்க்கு அவங்களுடைய ஃபண்ட்ஸை மூவ் பண்ணுவாங்க. இது நீங்க ஷேர் ஹோல்டர்ஸோடைய பேட்டர்னை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அகைன் இப்போ நீங்க போயிட்டு டிஃபென்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அகைன் லாக் ஆவீங்க. இந்த செக்டார்ஸ்ல அவங்க ஆல்ரெடி பொசிஷன்ஸ் எடுத்துட்டாங்க. அதாவது வாரோடைய இம்பாக்ட் ஆல்ரெடி பிரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா பிரீமியம் பிரைஸ் தான் வாங்குவீங்க. அண்ட் தே வில் எக்ஸிட் ஈவன் பிஃபோர் யூ பிகாஸ் தே யூஸ் ஆல்கரிதம். ஸோ தட் இந்த மிஸ்டேக் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆர் எல்ஸ் யூ வில் கெட் லாக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இந்த சிச்சுவேஷன்ல பை த டிப் பண்றது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாதிரி சிச்சுவேஷன் நல்ல கம்பெனிஸ் கண்டிப்பா இருக்கும். அதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க கரெக்டா ஃபில்டர் அவுட் பண்ணி வாட்ச் பண்றது இட்ஸ் அ குட் திங். ஸோ அந்த நல்ல கம்பெனிஸை எப்படி நீங்க ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு கிரைட்டேரியா கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த டூலை யூஸ் பண்றது மூலமா உங்களால அதை ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த டூல்லயே அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், எங்க இருந்து எல்லாமே டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது முதல் கொண்டு எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இட்ஸ் பேசிக்லி an
எக்ஸல் ஷீட். பட் அதுல இருக்க கிரைட்டீரியாஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ற கிரைட்டீரியாஸ் அண்ட் இட்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ நீங்க அதை பை பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிடுங்க. த காஸ்ட் இஸ் ₹199, அதாவது ₹200. ஸோ அந்த பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணிடுங்க. யூ கேன் கலெக்ட் யுவர் ப்ராடக்ட்.